Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 3ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அதில் பார்த்தீங்கன்னா வரலாறுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொழில் புரட்சி, ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் காலனி ஆதிக்கம் சொல்லிட்டு இந்த ஜனவரி போர்ஷன் இந்த ரெண்டு லெசன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புவியியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல் இந்த லெசன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா குடிமையியல் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாலை பாதுகாப்பு இந்த லெசன். அடுத்து பொருளியலில் வந்துட்டு இடம்பெயர்தல் பார்க்கலாமா. பேஜ் நம்பர் 140 10வது லெசன் எடுத்துக்கோங்க. 1 மார்க் எப்போதும் போல தான், 1 மார்க் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 151 வந்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் கேள்விகளுக்கு சுருக்கமான பதிலளிக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்டிருக்காங்க. அதில் ரொம்ப ரிப்பீட்டடாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்டும் தேர்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையளிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாடம் வந்து 11 பேஜ் நம்பர் 165 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையளிக்கம்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலனி ஆதிக்கம், ஏகாதிபத்தியம் இரண்டையும் வேறுபடுத்தி காட்டும். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், இது நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இந்திய பொருளாதாரம் காலனி மயமாக்கப்பட்டதின் 3 கட்டங்களை கூறுக. அதாவது 3வது கொஷின். 4வது கொஷின் கர்னல் பென்னி குயிக் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். 5th கொஷினையும் படிச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு இதுவும் வேறு டிஸ்ட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க. விரிவான விடையளிக்கவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் பொருளாதார தாக்கத்தை விவாதிக்கவும். அடுத்து 2வது கொஷின் வந்து ஆப்பிரிக்காவில் காலனி ஆதிக்கம் ஏற்பட்டதை விவரி. இந்த 2 லெசனை பொறுத்த வரைக்கும் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின். போர்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால ஓரளவு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வந்து நமக்கு கவர் ஆகும். நீங்கள் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறத படிச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து புவியியலில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 எடுத்துக்கோங்க. அலகு 8 பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். பேஜ் நம்பர் 246. அடுத்து இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 251 எடுத்துக்கோங்க. எப்போதும் சொல்கிற மாதிரி தான் 1 மார்க் எல்லாமே படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பேரிடர் முதன்மை மீட்பு குழு என்பவர் யாவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது கொஷின் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆண்கள் பெண்கள் தீ விபத்தினால் இறக்கின்றனர். சுனாமிக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க. விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆழிப்பேரலையை பற்றி குறிப்பு வரைக. 4வது கொஷின் தீ விபத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பு வரைக. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குடிமையியல் 6வது அலகு எடுத்துக்கோங்க. சாலை பாதுகாப்பு பேஜ் நம்பர் 209 எடுத்துக்கோங்க. 299 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவதன் நன்மைகள் யாவை. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து சாலை விபத்துகள் காரணிகளை குறிப்பிடுக. இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4வது கொஷின் பார்த்துக்கோங்க. சாலை பாதுகாப்பு விதி ஏதேனும் 3ஐ கூறுக. அடுத்து விரிவான விடையலில் பார்த்தீங்க அப்படின்னா 2வது கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி எழுதுக, இதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பொருளியல், அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இடம்பெயர்தல் 5வது லெசன் எடுத்துக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 335 எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்தலுக்கான காரணிகளை பட்டியலிடுக. இந்தியாவில் பெண்கள் இடம்பெயர்தலுக்கான முக்கிய காரணங்கள் யாவை. 2வது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 5வது கொஷின் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் செல்லும் 4 நாடுகள் மற்றும் சதவீதத்தினை பட்டியலிடுக. அடுத்து வந்து 6வது, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5வது கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 6வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்தோர்களால் மேற்கொள்ளப்பட்ட தொழில்களை பற்றி ஆய்வுகள் வெளிப்படுத்துவது யாது. இந்த 6வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட், அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்டு, ஃபோர்த்து இது 4ஐயுமே படிச்சுக்கோங்க. இதில் எந்த கொஷின் வேணால் கேட்கலாம், ஏன்னா இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். 2015ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களின் கல்வி தகுதியை ஆய்வு செய்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. மொத்தமே நம்மளுக்கு வந்து 5 லெசன் தான். ஸோ ஓரளவு வந்துட்டு குறித்து கொடுத்த கொஷினை வந்துட்டு எல்லாமே படித்தாலே நீங்கள் வந்துட்டு ஓரளவு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.